வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோஸ் தான் இது. சரிங்களா? பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5 மார்க்ஸ் மட்டும் ஒவ்வொரு லெசன்லையும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கணபதி அப்படிங்கிற ஒரு வியூவர் எனக்கு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக நான் ஒவ்வொரு லெசன்லையும் 5 மார்க்ஸ் நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லோரும் பாருங்கள். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வீடியோஸ் போட சொல்லிகிட்டு இருக்கீங்க. இன்னிலேருந்து கண்டினியூஸாக தமிழ் மீடியத்துக்கு ஒன்று, இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஒன்றுன்னு போடுறேன். 11th ஸ்டாண்டர்டுக்கு போடுறேன். பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருக்குது. அதனால் ரெகுலராக வீடியோஸ் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போது ஃபஸ்ட்டு சாப்டர் நமக்கு என்னென்னா, முழுமை பெறாத பதிவேடுகள்லேருந்து இறுதி கணக்கு தயாரிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இறுதி கணக்கு நீங்கள் 11ஆம் வகுப்புலேயே படிச்சுருந்துருப்பீங்க, எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு. அதாவது வியாபார கணக்கு, லாப கணக்கு, இருப்புநிலை குறிப்பு நீங்கள் போட்டிருப்பீங்க. இப்போது முழுமை பெறாத பதிவுகளிலிருந்து எப்படி இறுதி கணக்கு தயாரிக்கணும் அப்படின்றாங்க. சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு சாப்டரில் நீங்கள் சம் போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன நம்ம போடணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விற்பனை இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? அது கடன் விற்பனை இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து என்னென்னா கடன் கொள்முதல் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து தொடக்க முதல் இருக்கான்னு பார்க்கணும். இது 3 மட்டும் பார்த்தா போதும். ஃபஸ்ட்டு விற்பனை இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் கொள்முதல் இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் முதல் இருக்கான்னு பார்க்கணும். இது 3 இருக்கான்னு பார்த்துட்டு அது 3 இல்லாத பட்சத்தில் அது 3ஐயும் கண்டுபிடிச்சி என்ன பண்ணணும், நம்ம இறுதி கணக்கை தயாரிக்கணும். இப்போது 17ஆம் சம் பாருங்கள். முழுமை பெறா பதிவேடுகளை பராமரித்து வரும் அப்துல் என்பவரின் பின்வரும் விவரங்களிலிருந்து 2018 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வியாபாரம் மற்றும் லாப நட்ட கணக்கு மற்றும் அந்நாளைய இருப்புநிலை குறிப்பை தயார் செய்யவும் கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விவரமில் சரக்கிருப்பு, கடனாளிகள், ரொக்கம், அரைக்கலன், கடனீந்தோர் கொடுத்துருக்காங்க, தொடக்கம் கொடுத்துருக்காங்க, இறுதி கொடுத்துருக்காங்க. பிற விவரங்களில் எடுப்புகள் கொடுத்துருக்காங்க. பெற்ற தள்ளுபடி, அளித்த தள்ளுபடி, கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம், கடனாளியிடமிருந்து பெற்ற ரொக்கம், பல்வகை செலவுகள், அன்று முதல் 1/4/2017 அன்றைய முதல். இப்போது நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் சம் போடும்போது எது 3 இருக்குன்னு பார்க்க சொன்னேன், விற்பனை இருக்கான்னு பார்க்க சொன்னேன், கொள்முதல் இருக்கான்னு பார்க்க சொன்னேன், தொடக்க முதல் இருக்கான்னு பார்க்க சொன்னேன். இந்த கணக்கை பொறுத்தளவு தொடக்க முதல் நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 2 தான். விற்பனையும் கண்டுபிடிக்கணும், கொள்முதலும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போது விற்பனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்மெட் நமக்கு சொல்லியிருக்காங்க. என்ன ஃபார்மெட்டு? மொத்த கடனாளிகள் கணக்கு. இப்போது அந்த மொத்த கடனாளிகள் கணக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ மொத்த கடனாளிகள் கணக்கில் பற்று பக்கம், இருப்பு கீக்கோ. அதுவே கடனீந்தோர் கணக்குனா வரவு பக்கம், இருப்பு கீக்கோ. சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க. கடனாளிகள் கணக்குனா பற்று பக்கம் தொடங்கணும், கடனீந்தோர்னா வரவு பக்கம் தொடங்கணும். இப்போ இருப்பு கீக்கோ எங்கே இருக்குது? நமக்கு கொஸ்டினில் கடனாளிகள் 2,50,000 நமக்கு கொடுத்துருக்காங்க. இருப்பு கீக்கோ போட்டுக்கோங்க. ரொக்கம் பெற்றதுன்னு சொல்லி நமக்கு பிற விவரங்களில் கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் எழுதிக்கோங்க. அளித்த தள்ளுபடி கடனாளிகளுக்கு வரும், பெற்ற தள்ளுபடி எங்கே வரும்னா கடனீந்தோருக்கு வரும். அதாவது என்னுடைய கடனாளிக்கு நான் என்ன பண்ணுறேன்னா தள்ளுபடி நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது கடனாளிகளில் வரும். இப்போ நான் கடனீந்தோர், நான் தள்ளுபடி என்ன பண்ணுறேன், தள்ளுபடி வாங்கியிருக்கேன் அப்படின்னா பெற்ற தள்ளுபடி. இதை நீங்கள் கால்குலேட் பண்ணினீங்கன்னா 6,60,000 உங்களுக்கு விற்பனை கணக்காக வரும். இது கடன். சரிங்களா? ஆன்சரை நீங்கள் இருப்பு கட்டும் தொகைன்னு கண்டிப்பாக எழுதியிருக்கணும். ஓகே. அடுத்து கடனீந்தோர் கண்டுபிடிக்கிறீங்க. கடனீந்தோர் எந்த சைடு தொடக்கம் வரும்னு சொன்னேன், வரவு பக்கம் தொடக்கம் வரும்னு சொன்னேன். அப்போ அதே மாதிரி இருப்பு கீக்கோ போட்டுக்கோங்க. மீதி எல்லாமே பற்று பக்கத்தில் செலுத்தியது, பெற்ற தள்ளுபடி எழுதிக்கோங்க. இருப்பு கீ எங்கே இருக்குன்னா அந்த மேலே பார்த்தோம்ல, அது பக்கத்தில் இறுதியோட எல்லாத்துலேயும் இருக்கும். சரிங்களா? இதில் கொள்முதல் கடன் கண்டுபிடிக்கிறோம். அப்போ இது இருப்பு கட்டும் தொகை. இது 2 கண்டுபிடிச்சோன்னே நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம்னா அப்துல் என்பவரின் ஏடுகளில் லாப நட்ட கணக்கு, வியாபார கணக்கு தயாரிக்க நம்ம வந்துடலாம். பார்த்தீங்கன்னா விவரம் ரூபாய் நீங்கள் போட்டுக்கோங்க. பற்று வரவு மேலே எழுதிக்கோங்க. கண்டிப்பாக டைட்டிலில் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. தொடக்க சரக்கிருப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க, 1,00,000 ரூபாய் எழுதிக்கலாம். கொள்முதல் 4,95,000 நமக்கு கொடுக்கல, நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால் அந்த 4,95,000 போட்டுக்கலாம். இது என்ன கொள்முதல்னா கடன் கொள்முதல். ஒரு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொக்க கொள்முதல் கொடுத்துருப்பாங்க. ரொக்க கொள்முதல் பிற விவரங்களில் கொடுத்துருந்தாங்கன்னா ரொக்க கொள்முதலையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். விற்பனையும் கண்டுபிடிச்சது 6,60,000. இறுதி சரக்கிருப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க, டாலி பண்ணிங்கன்னா 1,15,000 நமக்கு மொத்த லாபமாக இருக்குது. அடுத்து அந்த மொத்த லாபத்தை என்ன பண்ணுறோம்,
லாப கணக்குக்கு மாத்திரம் அழுத்த தள்ளுபடி போட்டுக்கோங்க. பல்வகை செலவுகள் பெற்ற தள்ளுபடி போட்டு முடிச்சிருங்க. நிகர லாபம் 80,000 முதல் கணக்கிற்கு மாற்றப்பட்டது. முதல் கணக்குக்கு அதை மாற்றிடுறீங்க. முதல் கணக்குக்கு மாத்திரம் என்ன பண்ணணும், நீங்கள் இதில் வந்து இருப்புநிலை குறிப்பு இறுதி தயாரிக்கும் போது இறுதியில் இருக்க அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். கடனீந்தோர் அங்கே கொடுத்துருப்பாங்க 1,75,000, முதல் வந்து 2,35,000 கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கலாட்டி நம்ம என்ன பண்ணணும், முதல் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதில் நிகர லாபத்தை 80,000 கூட்டிக்கோங்க, எடுப்புகளை கழித்து போட்டுக்கோங்க. இந்த சைடு அரைக்கலன் சரக்கிருப்பு கடனாளிகளை போட்டுக்கலாம். இதில் ஏதாவது சரி கட்டு பதிவு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுவோம், நீங்கள் சரி கட்டிட்டு ஆன்சரை டாலி பண்ணி முடிச்சிடலாம். இதுதான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் லெசன்லாம் 5 மார்க்ஸாக கேட்பாங்க. சரிங்களா? சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க. முழுமை பெறா பதிவேடுலேருந்து இறுதி கணக்கு போட சொன்னாங்கன்னா கடனாளிகள் கணக்கு போடணும், கடனீந்தோர் கணக்கு போடணும், அதேமாதிரி முதல் கண்டுபிடிக்கிறது கணக்கு போடணும். இது 3 போட்டுட்டு என்ன பண்ணணும், டேரெக்டாக நீங்கள் லாப நட்ட கணக்கு, வியாபார கணக்கு, இருப்புநிலை குறிப்பு தயாரிக்கணும். ஏதாவது இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதை மட்டும் விட்டுட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி ஈஸியாக நீங்கள் ஆன்சர் போட்டலாம். கொஷினை ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பாருங்கள். கிளியராக புரிஞ்சதுக்கப்புறம் சம் போட ஆரம்பிங்க. எக்ஸைசம்ஸ் இது ரிலேட்டடாக இருக்கிறத போட்டு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு என்ன வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி. Subscribe now and press the bell icon. Never miss an update.